ஏஞ்சல் ஒன்னோட Q4 ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. சரி, இதுல முதலீட்டாளர்கள் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அவங்க பண்ண போற ஒரு முதலீடு அந்த கம்பெனியோட எதிர்காலத்தையே எப்படி மாத்த போகுது? வாங்க அடுத்த சில நிமிஷத்துல இத பத்தி முழுசா பாத்திரலாம். இன்னைக்கு நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஏஞ்சல் ஒன் எப்படி ஒரு ஃபின்டெக் ஜாம்பவானா மாறினாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் அவங்களோட லேட்டஸ்ட் அறிவிப்புகள், அதுவும் குறிப்பா வெல்த் மேனேஜ்மெண்ட்ல பண்ற முதலீடு, இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய திட்டம் என்ன, கடைசியா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஏஞ்சல் ஒன்னுங்கிறது எவ்ளோ பெரிய நிறுவனம், அவங்களோட பலம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போதான் அவங்க எடுக்கிற முடிவுகளோட முழு பரிமாணமும் நமக்கு புரியும். 3.7 கோடி வாடிக்கையாளர்கள், சும்மா யோசிச்சு பாருங்க. இது பல சின்ன நாடுகளோட மக்கள் தொகையை விட அதிகம். இந்த ஒரே ஒரு நம்பரே போதும் இந்திய ஃபின்டெக் உலகத்துல ஏஞ்சல் ஒன் எவ்ளோ பெரிய சக்தின்னு சொல்றதுக்கு. ஆனா ஏஞ்சல் ஒன்னுங்கிறது வெறும் ஒரு புரோக்கிங் கம்பெனி மட்டும் கிடையாது. புரோக்கிங்ல ஆரம்பிச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட், அட்வைசரின்னு ஒரு முழுமையான நிதி சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லா சேவைகளையும் ஒரே இடத்துல கொடுக்கறாங்க. சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மைய புள்ளிக்கு வருவோம். இப்போ நடந்த அவங்களோட போர்ட் மீட்டிங்ல அப்படி என்ன முக்கியமான ஒரு முடிவை எடுத்தாங்க? இதுதான் அந்த பெரிய நியூஸ். ஏஞ்சல் ஒன் நிறுவனம் அவங்களோட துணை நிறுவனத்துல சுமார் 150 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க. இது அவங்க வளர்ச்சி பாதையில ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். ஓகே, இந்த 150 கோடி ரூபாய் எங்க போகுது? வாங்க ஏஞ்சல் ஒன்னோட வெல்த் மேனேஜ்மெண்ட் பிரிவை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த AOWL, அதாவது ஏஞ்சல் ஒன் வெல்த் லிமிடெட்னா என்ன? இது ஏஞ்சல் ஒன்னுக்கு முழுசா சொந்தமான ஒரு துணை நிறுவனம். இவங்களோட முக்கிய வேலையே நிதி தயாரிப்புகளை விநியோகம் செய்யறதும் பிசினஸ் சப்போர்ட் சர்வீசஸ் கொடுக்கறதும் தான். சொல்லப்போனா தாய் நிறுவனத்தோட ஒரு முக்கியமான அங்கம் இது. AOWஓட நிதிநிலைய பாத்தீங்கன்னா ஏற்கனவே இது ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. சுமார் 34 கோடி ரூபாய் வருமானம், 267 கோடி ரூபாய் நிகர மதிப்புன்னு இந்த புதிய முதலீட்டை வாங்கறதுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தோட இருக்கு. இப்போ இந்த தனித்தனி விஷயங்களை ஒன்னா சேர்த்து பெரிய படமா பாப்போம். இந்த முதலீட்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? ஏஞ்சல் ஒன் எதை நோக்கி பயணிக்கிறாங்க? சரி, இந்த முதலீடு ஏஞ்சல் ஒன்னோட எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது? இது சும்மா பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய திட்டம் இருக்கா? இதுதான் அவங்களோட அல்டிமேட் கோல், ஒரு முழுமையான ஃபின்டெக் தளம். இது அவங்களோட இன்வெஸ்டர் பிரசன்டேஷன்லேருந்தே எடுத்த வார்த்தைகள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பங்குகளை வாங்கறதிலிருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், லோன்னு நம்மளோட எல்லா நிதி தேவைகளுக்கும் ஒரே ஒரு ஆப், ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம். அது ஏஞ்சல் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். இந்த முதலீடு அந்த இலக்கை நோக்கிய ஒரு முக்கியமான அடி. சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஏஞ்சல் ஒன் மாதிரியான நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நாமளே எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். செபியோட இந்த முதலீட்டாளர் கல்வி முயற்சி அதை தான் வலியுறுத்துது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பகுப்பாய்வு முழுக்க முழுக்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். நாங்க செபியில பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர்கள் கிடையாது. எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட நிதி ஆலோசகரை கண்டிப்பா அணுகுங்க. சரி, இந்த முதலீடு ஏஞ்சல் ஒன்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்ததற்கு நன்றி.